ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் தேன்மொழி. தேன்மொழி அலுவலகத்திற்குள் நுழைந்து தன்னுடைய இருக்கையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மலர்மங்கை எதிர்பட்டாள். எடிட்டர் உன்னை வர சொன்னாருப்பா என்ற தகவலை தெரிவித்துவிட்டு புன்னகை கூட இல்லாமல் சென்றாள். காலையில் எதிர்பட்டவரிடம் காலை வணக்கம் தெரிவிக்கும் பழக்கம் கூட இல்லையே இவளுக்கு என்று நினைத்து கொண்டாள். தன்னுடைய பையை மேசையில் வைத்துவிட்டு சற்றே அமர்ந்து அன்றைய வேலைகளை காகிதத்தில் எழுதி வைத்து கொண்டாள். ஜன்னல் வழியாக தெரிந்த கோயில் கோபுரத்தை மனதால் வணங்கி கொண்டாள். ஆசிரியரின் அறைக்கு சென்றாள். குட் மார்னிங் சார் என்றவளை பார்த்து நாற்காலியில் அமரும்படி சைகை காண்பித்துவிட்டு கைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார் ஆசிரியர் அரங்கநாதன். கதம்ப மாலை என்னும் வெகுஜன பத்திரிகையை பல வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வருபவர் அரங்கநாதன். அவரே ஆசிரியர், அவரே வெளியீட்டாளர். வயதை எளிதில் கணித்துவிட முடியாதபடியான தோற்றம். தேன்மொழி தன்னுடைய கைபேசியின் உயிரோட்டத்தை நிறுத்தி வைத்தாள். ஆசிரியர் கைபேசி பேச்சை முடித்துக்கொண்டு தேன்மொழியை பார்த்தார். இருவரும் அன்று செய்ய வேண்டிய பணிகள் குறித்து பேசினார்கள். அதன் பின்னர் ஆசிரியர், அப்புறம் முத்துகிருஷ்ணனோட நேர்காணலுக்கு உங்களை அனுப்ப சொல்றாரு நாகராஜன் என்றார். அது எதனால் என்று கேட்க விரும்பினாள். பார்வையால் கேட்டாள். முத்துகிருஷ்ணனோட மகன் நமக்கு லெட்டர் போட்டிருந்தாரு. அவரோட நேர்காணலுக்கு வர திங்கக்கிழமை வரலாம்னு எழுதியிருக்காரு. நீங்க மட்டும் போறீங்களா? போட்டோகிராஃபர் வேணுமா? இல்லை சார், நான் மட்டும் போதும், சமாளிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற வேலைகள் நாகராஜன் சார் தான் அவரோட பெயரை சொன்னார். அவர்தான் நாடக சிறப்பிதழ் ஐடியா சொன்னார். முத்துகிருஷ்ணனுடன் ஒரு நாள் அவர் சொன்னது தான். ஆனா என்று இழுத்தார் ஆசிரியர். தெரியும் சார், நாடகத்துறையிலிருந்து சினிமாவுக்கும் சின்ன திரைக்கும் போனவங்கள பேட்டி கண்டாகணுமே. திண்டிவனத்துக்கு போய் வயசானவரை பேட்டி எடுக்கத்தான் தேன்மொழி இருக்காளே. என் எதிரையே இப்படி பேசுறீங்களே. ஆமாம் சார், எல்லாரும் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுவாங்க. நான் உங்கள் முகத்துக்கு முன்னாலேயே பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த அசைன்மெண்ட்டை நான் நல்லா பண்ணுறேன் சார், தேங்க்யூ. தேன்மொழியின் பேச்சில் வெளிப்பட்ட இளமை துடிப்பையும் கோபத்தையும் ரசித்தார் அரங்கநாதன். அந்த இளம்பெண் அவருடைய அறைக்கதவை திறந்து கொண்டு வேகமாக போவதையே பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் துணை ஆசிரியர் நாகராஜன் அவரது அறைக்குள் நுழைந்தார். அரங்கநாதன் புன்னகை பூத்தார். வியப்பாக இருந்தது நாகராஜனுக்கு. என்னப்பா, திண்டிவனத்தில் ஒரு நாளாமே, போறதுக்கு வண்டி தராங்களா என்றாள் மலர்மங்கை. தேன்மொழி நிர்வாகத்தை விமர்சித்து பேசுவாள் என்று நினைத்து மலர்மங்கை கேள்வி தொடுத்தாள். வம்பா வேலையா என்றால் பலரும் வம்பையே விரும்புகின்றனர். வேலைக்கு நடுவே வம்பு என்பது இல்லாமல் வம்புக்கு நடுவே வேலை. அவளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வாய் திறப்பதற்குள் மலர்மங்கையின் கைபேசி சினுங்கியது. அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். தேன்மொழி கம்ப்யூட்டரை இயக்கினாள். மின்னஞ்சல் பார்த்தாள். வேலைகளில் மூழ்கி போனாள். மதிய நேரம். உணவருந்திவிட்டு இருக்கையில் அமர்ந்தாள். ராஜமாணிக்கம் அருகில் வந்தார். அவளது பார்வையில் ராஜமாணிக்கம் மிக சிறந்த உழைப்பாளி, அனுபவமிக்க இதழாளர், எழுத்தாளர். கதம்பமாலை நிறுவனத்தின் தூணாக இருந்தும் அவர் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. ஊதியம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நினைக்காமல் அற்புதமாக பணிபுரிந்து வருபவர் அவர். ராஜமாணிக்கத்திடம் முதுபெரும் நாடக கலைஞர் முத்துகிருஷ்ணனுடன் நேர்காணல் பற்றி தேன்மொழி கூறினாள். ராஜமாணிக்கத்திற்கு தெரியாமல் எதுதான் நடக்கும் இந்த அலுவலகத்தில்? தெரியுமா, அதுக்காகத்தான் அவரை பற்றி ஒரு ஆல்பம் தயார் பண்ணேன். அவரை பற்றி அந்த காலத்தில் வெளிவந்த விமர்சனங்கள், கட்டுரைகள், பேட்டிகள் எல்லாமே இதில் இருக்கு. அவரை மாதிரி பெரியவங்களை பார்க்க போகும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. இளமை துடுக்குடன் பேசிடாதீங்க. நானும் கூட வரலாம். இங்கே நிர்வாக பொறுப்பில் மாட்டிக்கிட்டேனே என்றார் அவர். ஒரு நாள் தானே சார், வாங்க, நான் எடிட்டர் கிட்ட பேசுகிறேன். அவராவது என்ன அனுப்புறதாவது. நீங்கள் போயிட்டு வாங்க. மலரை வேணா கூட்டிக்கிட்டு போங்க. நல்ல ஆளை பார்த்தீங்க. ராஜமாணிக்கம் சிரித்து கொண்டே நகர்ந்தார். அவர் தந்த தகவல் தொகுப்பை புரட்டி பார்த்தாள். ராஜமாணிக்கத்தின் வேலை அவளை அசர வைத்தது. அவள் பிறப்பதற்கு முன்பு வெளியான பல கட்டுரைகளை தேடி பிடித்து எடுத்து ஒட்டி தந்துள்ளார். அவள் எழுந்து நின்று ராஜமாணிக்கம் அமர்ந்த திசையை நோக்கி கும்பிட்டாள். அவரை தவிர மற்ற அனைவரும் அவளை பார்த்தனர். அவர் வேலையில் ஆழ்ந்திருந்தார். அன்று மாலை தேன்மொழி வீட்டிற்கு வந்தாள். அம்மா உமா தொலைக்காட்சி பெட்டியில் மூழ்கி போயிருந்தாள். அப்பா பரமசிவம் வீட்டிலும் கோப்புகளை மும்முரமாக புரட்டி கொண்டிருந்தார். தேன்மொழியின் அம்மா பேராசிரியை. அப்பா மாநில அரசு வேளாண்மை பொறியியல் துறையில் அதிகாரி. தேன்மொழி வீட்டிற்குள் வந்ததை இருவரும் கவனித்தனர். அவளுடைய முகத்தில் கோபக்குறி காணப்பட்டதால் இருவருமே அவளிடம் பேசுவதை தவிர்த்தனர். தேன்மொழி அறைக்கு சென்றாள். உடை மாற்றி வெளியே வந்தாள். குளிர்ந்த குடிநீரை கடகடவென்று குடித்தாள். நான் உங்க 2 பேர்கிட்டையும் பேசணும் என்றாள். அப்பா அவருடைய இடத்தை விட்டு அம்மாவின் அருகில் அமர்ந்தார். நீங்க பேசுறத பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பேசணுங்கிறா, பேசுங்க பொண்ணுக்கிட்ட. தேன்மொழியின் முகக்குறிப்பை கண்டு கொள்ளாமல் கிண்டலாக பேச முற்பட்டால் அவளுடைய அம்மா. உங்க அப்பா யாருமா? எங்கள் அப்பா உங்கள் தாத்தா காலேஜ் ப்ரொஃபஸர். என்ன மாதிரியே. உனக்கு தான் அவர் ஃபோட்டோ காமிச்சிருக்கேனே. நாங்கள் அக்கா தங்க எல்லாரும் இருக்கிற குரூப் ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேனே. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருஷ கணக்காச்சு. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆமாம், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். மகளின் நெடிப்பை பார்த்து அம்மாவுக்கு கோபம் வந்தது. உங்கள் அப்பா எங்கள் தாத்தா யாருப்பா? அப்பாவை பார்த்தாள்.
உங்கள் பரம்பரை பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. விவரமாக சொல்லுங்க. டிவி அணைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து சமையலறையை நோக்கி நடந்தாள் உமா. அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், விழுப்புரத்தில் வேலை செஞ்சாரு. எங்கள் தம்பியோட அங்கே தான் இருக்காரப்பா. அவர் ஏன்பா இத்தனை வருஷமா என்னை பார்க்க வரல? ரொம்ப தான் ஏக்கம். சமையலறையிலேருந்து உமாவின் குரல் ஒலித்தது. திண்டிவனம் போகணும்னு சொன்னியே, ஏன் அங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு அந்த வேலையை வேறு யாருக்காவது கொடுத்துட வேண்டியது தானே என்று பரமசிவம் பேச்சை மாற்றி பார்த்தார். தேன்மொழி புரிந்து கொண்டாள். எதுவும் பேசாமல் தன்னுடைய அறையை நோக்கி நடந்தாள். ஞாயிற்றுக்கிழமை முத்துகிருஷ்ணன் எனும் முதுபெரும் நாடகக் கலைஞரை சந்திப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள குறிப்புகளை தேன்மொழி எழுதி கொண்டிருந்தாள். இவள் வேலையில் மும்முரமாக இருந்ததால் பெற்றோர்கள் பேச்சு கொடுக்கவில்லை. தங்கை வசந்தா இவளை சிரிக்க வைக்க சீண்டி பார்த்து தோற்று போய் டிவியில் ஐக்கியமாகிவிட்டாள். சரியான முசுடுமாவும் பொண்ணு. தங்கையின் விமர்சனம் இவள் காதுகளில் விழுந்தது. லேப்டாப்பை திறந்தாள். நாடக சிறப்பிதழில் பொம்மலாட்டம், தோல்பாவை கூத்து, தெருக்கூத்து ஆகியவற்றை பற்றிய விஷயங்கள் இடம்பெற்றால் நல்லது என்று தன்னுடைய கருத்தை ராஜமாணிக்கத்திற்கு மின்னஞ்சலில் அனுப்பி வைத்தாள். வாசகர்களுக்கு அலுப்பு தட்டாத வகையில் இவற்றை பற்றி எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்பது பற்றி தெரிவிக்கவும் என்று உடனே ஆசிரியர் இவளுக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். ராஜமாணிக்கம் அவருக்கு வந்த கடிதத்தை ஆசிரியருக்கு வேகமாக ஃபார்வர்ட் செய்துவிட்டார். ராஜமாணிக்கம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வைத்திருக்கிறார். அவற்றை கொண்டு மலர்மங்கையை சுவையாக எழுத சொல்லுங்கள். மலர்மங்கை நாடக சிறப்பிதழில் பங்கேற்காமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாள். பானுமதி என்னும் பெண்மணி பொம்மலாட்டம் பற்றி இணையதளம் நடத்தி வருகிறார். அவரது பேட்டியை போடலாம் என்ற ஆசிரியருக்கு பதில் அஞ்சல் அனுப்பி வைத்தாள். எதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் உலாவரும் மலர்மங்கையின் மூளைக்கு வேலை கொடுத்து விட்டோம் என்று நினைத்தாள். ஆசிரியரிடமிருந்து பதில் வந்தது. இந்த பணியை மலர்மங்கை சரியாக செய்வார் என்பது சந்தேகமே. ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் பெயரை குறிப்பிடவும். வங்கி வேலையை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் திறம்பட செய்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் தீபக் ஆனந்தன் இப்பணிக்கு பொருத்தமானவர் என்று பதில் அனுப்பினாள் தேன்மொழி. யாரிடம் என்ன வேலை வாங்க வேண்டும் என்ற நிர்வாக வேலை நன்கு அறிந்திருக்கிறார் ஆசிரியர் என்று நினைத்து கொண்டாள். மலர்மங்கை வேலை செய்யாமலே வேலை பார்க்கும் கலையை கற்று வைத்திருக்கிறாள் என்றும் நினைத்து கொண்டாள். என்னங்க என்றாள் மாலினி. சொல்லு என்று குரல் கொடுத்தார் அவளது கணவர் சேனாதிபதி. சாப்பாடு டைனிங் டேபிளில் வச்சிருக்கேன், மீதி வைக்காம சாப்பிடுங்க. நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். உங்க அறையிலேருந்து வெளியே வந்து வீட்டை பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று புறப்பட்டாள் மாலினி. தன்னுடைய அறையிலிருந்து கூடத்திற்கு வந்தார் சேனாதிபதி. செல்போன் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். இதோ உங்க அசிஸ்டன்ட் வந்துட்டாரு. மாசிலிருந்து மாலினியின் குரல் ஒலித்தது. குட் மார்னிங் பாஸ் என்றபடியே உள்ளே வந்தான் அவரது உதவியாளன் ஹனுமந்தையா. பாஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன, பணம் வேணுமா? அவள் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு போகலையே. எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்க. இந்த வேலைக்கு என்ன குறைச்சல்? குறைச்சல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எந்த ஆஃபீஸில் பாஸே உனக்கு காஃபி போட்டு தருவார்? எல்லா ஆஃபீஸ்லேயும் சம்பளம் தருவாங்க பாஸ். உன்கிட்ட இருந்தால் என்ன, என்கிட்ட இருந்தால் என்ன? இது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. சரி, இன்னைக்கு எனக்கு என்ன வேலை? இன்னைக்கு சில்பா அட்வர்டைஸிங் போய் அவங்க கம்பெனி பற்றிய ஃபினான்சியல் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வா. ஏன், அவங்க கிட்ட கடன் வாங்க போகிறீங்களா? நான் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ங்கிறத மறந்துடுறேன் நீ. நான் அவங்க கம்பெனியோட வளர்ச்சிக்காக ஆலோசனைகள் சொல்லணும். வாங்கிட்டு வா. கைபேசி ஒலித்தது. வணக்கம் சேனாதிபதி. வணக்கம், சேனாதிபதி பேசுகிறேன். சார், கதம்பமாலை பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, என்னுடைய பேட்டி வேணுமா? இல்லை சார், எங்கள் எடிட்டர் பேசுகிறாரு. நான் அரங்கநாதன் பேசுகிறேன். என்னுடைய ஆஃபீஸ்க்கு வர முடியுமா? நான் உங்களை சந்திக்கணும். இன்னைக்கே இப்போவே கிளம்பி வரேன். நன்றி. ஹனுமந்தையா, என்னை சாதாரணமாக நினச்சியே. பெரிய மனுஷங்க என்னை தேடி வராங்க. மயிலாப்பூரில் கதம்பமால் ஆஃபீஸ் இருக்குது. சில்பா அட்வர்டைஸிங் ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டில் கிரிக்கெட் பார்த்துட்ரு. பாஸ், நானும் வரேன். கதம்பமாலையில் கண்ணம்மா பதில்கள் நல்லா எழுதுனாங்களே, அந்த மேடத்தை பார்க்கணும். கண்ணம்மா மேடம் இல்லை சார். அப்போ நான் கிரிக்கெட் பார்க்குறேன். எனக்கு வேலை இருக்கிற மாதிரி ஒரு வேலை பாருங்கள். சேனாதிபதி கதம்பமாலை அலுவலகத்திற்குள் நுழைந்தார். ஆசிரியர் இவரை பார்த்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்து வரவேற்று அழைத்து சென்றார். இருவரும் கை குலுக்கி கொண்டு அமர்ந்தனர். குழு அறை. சேனாதிபதி, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பருகுவீங்க? டீயே கொடுங்க. இவ்வளவு பெரிய நிர்வாகவியல் புலி ஜீனியஸ் ஏன் எந்த கம்பெனியிலும் நிரந்தரமாக இருக்க முடியல? எந்த கம்பெனிக்கும் கொடுத்து வைக்கல. அரங்கநாதன் முகத்தில் புன்னகை. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இதை ஃபோன்லேயே கேட்டிருக்கலாமே என்றார் சேனாதிபதி. ஆசிரியர் சிரித்தார். ஓர் இளைஞன் கதவை தட்டிவிட்டு 2 தேநீர் கோப்பைகளை மேசையில் வைத்துவிட்டு சென்றான். ஆசிரியர், எடுத்துக்கங்க என்றார். சரி, நான் விஷயத்துக்கு வரேன் என்று ஆசிரியர் பேசத் தொடங்கினார். என்னோட ஸ்டாஃப் தேன்மொழின்னு பேர். கடந்த திங்கட்கிழமை முந்தானால் பிரபல நாடக கலைஞர் முத்துகிருஷ்ணனை பேட்டி அடிக்க திண்டவனம் போனாங்க. 2 நாளாக தகவல் இல்லை. அவங்க அப்பா அம்மா என்னை தொலைச்சி எடுக்கிறாங்க. அந்த பெண்ணோட செல்ஃபோனும் ஆஃபில் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? நேர்காணல் காண போனவங்க காணோம்னு போலீஸில் சொல்லுங்க. இல்லை தனியார் டிடெக்டிவ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு பெரிய நிர்வாகம் நடத்துறீங்க. என்ன மாதிரி ஒத்த ஆள் என்ன பண்ண முடியும்? முறைப்படி என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு
செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்களை மாதிரி பக்குவமான ஒருத்தர் இதில் இறங்கினா நல்லது நடக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனை அம்பு படை எல்லாம் உள்ளவங்க சாதிக்க முடியாததை நான் சாதிக்க முடியுமா? சரி, நீங்கள் பெரிய மனுஷர், உங்களுக்காக ஒத்துக்கிறேன். மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் துப்பறியும் சாம்பாக முடியுமான்னு முயற்சி பண்ணுறேன். அவங்க புகைப்படம் கொடுங்க, செல் நம்பர் கொடுங்க. அந்த சீனியர் நாடக நடிகர் வீட்டில் விசாரிச்சிங்களா? அங்கே வரலன்னு தான் சொல்கிறாங்க. எப்படி போனாங்க? ஆஃபீஸ் கார்லையா? இல்லை, அன்றைக்கி ஆஃபீஸ் கார் எல்லாமே பிஸியாக இருந்துச்சு. அந்த லேடி நான் பஸ்லேயே போகிறேன்னு கோபிச்சுக்கிட்டு பஸ்லேயே போயிட்டாங்க. சரியாக சொல்லிட்டீங்க. இந்தாங்க, இதுதான் தேன்மொழி ஃபோட்டோ, அவங்க செல் நம்பர். இது முத்துகிருஷ்ணன் வீட்டு முகவரி ஃபோன் நம்பர். சரி, நான் உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பலை. இந்த பணிக்காக உங்களுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக தருவேன். முன்பணமாக வேணும்னாலும் தரேன். இருக்கட்டும், வேலையை முடிக்காமல் நான் வாங்குறதில்ல. வரேன். நன்றி என்றார் ஆசிரியர். அடுத்த நாள் சேனாதிபதியும் ஹனுமந்தையாவும் மயிலாப்பூர் குளக்கரை அருகில் இந்தியன் வங்கி வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். நண்பகல் 12 மணி. வெயில் கடுமையாக இருந்தது. பாஸ், இங்கே வாங்க, நல்லல நில்லுங்க. சீனியர் சிட்டிசனாக இப்படி வெயிலில் நிற்க வச்சுட்டாரே அந்த தீபக் என்றார் ஹனுமந்தையா. சீனியர் சிட்டிசனா? முறைத்தார் சேனாதிபதி. இல்லை, சீனியர் பர்சன்னு சொல்ல நினச்சேன். அக்கா உங்களை தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. அதனால தான் காணாமல் போனவங்களை தேடுற வேலையை இழுத்து போட்டுக்கிறீங்க. மீடியாக்காரங்க எல்லார் கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்டுறாங்க. அவங்க ஆளை அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலனா எங்கேயோ உதைக்குது பாஸ். சரி, பேசிக்கிட்டே வேர்க்கடலை காகிதத்தை பேங்க் வாசலில் போடுற குப்பை தொட்டியில் போட்டுட்டு வா. மதியம் உனக்கு சாப்பாடு கிடையாது. அதான் இவ்வளோ வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டியே, வயிற்றுக்கு ஓய்வு கொடு. தீபக் ஆனந்தன் பைக்கில் வந்து சேனாதிபதி அருகே நின்றான். என்ன தீபக்? சார் என்ன நம்மளை மாதிரி யூத் தான், எவ்வளவு நேரம் வெயில நிற்பாரு? ஹனுமந்தையா கேட்டான். சாரி சார், பேங்க்ல வேலை ஜாஸ்தி என்றான் தீபக். நீங்கள் பேங்க் வேலையை தவிர மற்ற வேலை தான் பார்த்தீங்கன்னு பரவாயில்ல பேசிக்கிறாங்க என்றார் சேனாதிபதி. ஆமாம் சார், நான் பத்திரிகையில் எழுதுகிறேன், விளம்பரங்கள் எழுதுகிறேன், மேடை நாடகம் எழுதுகிறேன், சினிமா வம்பு பேட்டி எல்லாம் எழுதுகிறேன். இன்னும் டிவி சீரியல் எழுத போகலை, நடிக்க போகலைன்னு நினைக்கிறேன். நேரம் கிடைக்கிறப்ப பேங்க் வேலையும் பார்க்குறேன். சரி சரி, இதே மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. புகார் போய் அதனால் உங்கள் பேங்க் வேலை போயிட போகுது. போனால் என்ன சார், நம்ம 3 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவோம். சார் பிஸ்னஸ் ஐடியா தான் கொடுப்பாரு. பிஸ்னஸில் இறங்குறது அவர் பிஸ்னஸ் இல்லை. 3 பேர் ஒன்றா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்று ஹனுமந்தையா இடையில் வார்த்தைகளை கொட்டினான். சரி சொல்லுங்க, எதுக்கு என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க? நான் அவசரமாக மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகணுமா? இல்லை, நடிகை மோகனாவை ஏவிஎம்மில் பேட்டி எடுக்க போகணும். சார், நானும் இவரோட போயிட்டு வரேனே என்றான் ஹனுமந்தையா. வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவரோட போயிட்டு வரலாம். வேணாம் சார், நான் அவர் எழுதுகிற பேட்டியை பத்திரிகையிலே படிச்சுக்கிறேன். தீபக், தேன்மொழி காணாமல் போய் இன்னையோட 4 நாள் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் கலங்கி போயிருக்காங்க. ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு? ஏதாவது காதல் விவகாரமாக இருக்குமோ? சேனாதிபதி கேட்டார். அந்த பொண்ணு ரொம்ப கெடுபடியான பொண்ணு, அபூர்வமாக சிரிக்கிற பொண்ணு, ஆனால் சின்சியரான பொண்ணு. என்ன தடை வந்தாலும் எடுத்த வேலையை முடிக்காமல் விடாது. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு காதல் வலையில் விழலை என்றான் தீபக். உங்கள் மீடியா வட்டாரத்தில் என்ன பேசிக்கிறாங்க? கதம்ப மாலையில் அவங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிர்வாகத்தை மிரட்ட இது மாதிரி நடவடிக்கையில் இறங்கி ஏதோ சிக்கலில் மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்களோட மற்றொரு செல் நம்பர் வச்சுருக்காங்களாமே, கொடுங்களேன் என்றார் சேனாதிபதி. தெரிஞ்சால் நானே பேசியிருப்பேனே அவங்க கிட்ட. என்னோட வெல்விஷர் சார் அவங்க. எனக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பல்லாங்குழி பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வச்சுருந்தேன், யாருமே போடலை. கதம்ப மாலையிலும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க அதை பப்ளிஷ் பண்ண வச்சாங்க. அப்படிப்பட்ட பொண்ணோட ஆல்டர்னேட் நம்பர் உங்ககிட்ட இல்லை? சார் விடுங்க, நான் வாரேன், பார்ப்போம். வெயிலில் நிற்க வச்சு பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. தீபக் ஆனந்தன் பைக்கில் ஏறி அமர்ந்து சில நொடிகளில் மறைந்து போனான். பாஸ், இந்த வெயில் மீட்டிங்கில் என்ன பலன் கண்டோம்? ஹனுமந்தையா கேட்டான். தீபக் ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதுவான், சினிமாக்காரங்களை பேட்டியும் எடுப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. சரி வாங்க, வீட்டுக்கு போகலாம். போய் என்ன பண்ண போகிறோம்? இருவரும் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தனர். மாலை நேரம். சென்னையிலிருந்து பயணப்பட்டு செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் இறங்கினார்கள் சேனாதிபதியும் ஹனுமந்தையாவும். சார், மழை வரும் போல இருக்கு. திண்டிவனத்துக்கு போன தேன்மொழியை செங்கல்பட்டில் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? வெத்திலையில் மை தடவி கண்டுபிடிக்கிறவங்க யாராவது இங்கே இருக்காங்களா? ஹனுமந்தையா கேட்டான். அதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன். பசிக்குது, வா முதல்ல டிஃபன் சாப்பிடுவோம், யோசிக்கலாம் என்றார் சேனாதிபதி. பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள உணவகத்திற்குள் சென்று அமர்ந்தனர். தேவையான சிற்றுண்டியை கேட்டனர். ஹனுமந்தையா பேசினான். சார், ஆர்டர் பண்ண சிற்றுண்டி வரதுக்குள்ளே சொல்லுங்க. செங்கல்பட்டுக்கு ஏன் வந்திருக்கோம் தெரிஞ்சுக்கலனா மண்டை வெடிச்சிடும். ஹனுமான், இங்கே என்னோட பழைய நண்பர் டாக்டர் கைலாசம் இருக்காரு. நான் சேகரித்த தகவலின்படி தேன்மொழி குடும்பம் ரொம்ப காலம் செங்கல்பட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்பா மட்டும் இல்லை, அவங்களுக்கு இப்போவும் குடும்ப டாக்டர் கைலாசம் தான். என்ன யூகம்னா, திண்டிவனம் பயணப்பட்ட அந்த பொண்ணுக்கு வழியில் உடல் சுகவீனம் ஏற்பட்டு இவரோட மருத்துவமனையில் சேர்ந்திருக்கலாம். சரி, அதை குடும்பத்துக்கு தெரிவிக்காமல் இருப்பாங்களா? அதில் ஏதோ காரணம் இருக்கலாம்.
தேன்மொழி தான் சொல்லலை. உங்கள் நண்பர் குடும்ப டாக்டர் கைலாசம் அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்கள் பொண்ணு இங்கே சௌக்கியமாக இருக்காங்க, கவலைப்படாதீங்கன்னு தகவல் சொல்லியிருக்கணுமே. தேன்மொழி ஏதோ திட்டத்தில் செயல்படலாம். அவங்க டாக்டர் கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் முழுக்க முழுக்க உங்கள் யூகம் தான் இல்லையா? ஆமாம். சரி, தேன்மொழி அம்மா அங்கே இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்? நான் தானே யோசிக்கணும். நீ ஏன் கவலைப்படுற? வா போகலாம். உணவகத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அனுமந்தையா மாலை நாளிதழை வாங்கினான். நீங்கள் இன்னைக்கு சென்னை திரும்பியாகணும். ஏன்? உங்கள் நண்பர் தீபக் நடிகை பேட்டி எடுக்க போன இடத்துல டைரக்டரோட சண்டை போட்டாராம். அதனால இப்போ ஜெயிலில் இருக்காராம். அடப்பாவமே, பேப்பரை கொண்டா பார்ப்போம். இவங்களை ஜாமீனில் எடுக்க நீங்கள் தானே போவீங்க? ஆமாம், பாவம். தீபக் பொறுமையாகத்தான் இருப்பான். ஷூட்டிங் நேரத்தில் இவன் போனது பிரச்சனை ஆயிருக்கலாம். சினிமா நிருபர் செய்தி சேகரிக்க பேட்டி எடுக்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுல என்ன தப்பு? எங்கேயும் போகாமலேயே உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுதுறவங்க இருக்காங்களே, அது மாதிரி இருந்துட்டா கை கலப்பு, ஜெயில் கம்பி எல்லாம் பார்க்க வேண்டாமே. அதிக பிரசங்கம் வேண்டாம், நீ ஆட்டோவை கூப்பிடு என்றார் சேனாதிபதி. தென்றல் மருத்துவமனையின் வாசலில் ஆட்டோ நின்றது. இருவரும் இறங்கி உள்ளே சென்றார்கள். சார், உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களை ஞாபகம் இருக்குமா? ஃபோன் கூட செய்யாமல் வந்துட்டீங்க. என்னை பயமுறுத்துறதுக்குன்னே கூட வர்றியா? போய் தகவல் சொல்லு. சேனாதிபதி அங்குள்ள நாற்காலி ஒன்றில் அமர்ந்தார். சற்று நேரத்தில் டாக்டர் கைலாசம் அவர் அருகில் நின்றார். நரைத்த தலை, மீசை இல்லா முகத்தை நிறைத்த புன்னகை. வாங்க சேனாதிபதி. உற்சாகம் குறையாமல் இருக்கும் டாக்டரை கண்டு வியந்தார் சேனாதிபதி. எப்படி இருக்கீங்க? வாங்க, என் ரூமில் உட்காருங்க. இதோ என் சன் வந்துட்டாரு, சிவகுமார். இவர் தான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் சேனா. மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காரு. நீ ரவுண்ட்ஸ் பார்த்துக்கிறியா? நான் பழைய நண்பரோடு பேசிட்டு இருக்கேன் என்றார். அவரது மகன் தலையசைத்தான். சேனாதிபதி ஹனுமந்தையாவை டாக்டர் கைலாசகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். மூவரும் டாக்டரின் அறைக்கு சென்றனர். மறுநாள் பிற்பகல் 3:30 மணி. வடபழனி காவல் நிலையம். வழக்குரைஞர் தமிழ் தம்பியும் சேனாதிபதியும் காவல் ஆய்வாளருக்காக காத்திருந்தனர். ஆய்வாளர் வந்ததும் ஜாமீன் ஆணையை காண்பித்து தீபக்கை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். ஆய்வாளர் எதுவுமே பேசாமல் தீபக் ஆனந்தனை விடுவிக்கும்படி உடன் பணியாற்றுபவர்களுக்கு சைகையால் ஆணையிட்டார். தீபக் வந்தான். மூவரும் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்தனர். என்ன பிள்ளைப்பாணி, சினிமாக்காரங்களோட போய் கைகளை பிழையிறங்களாமா? தமிழ் தம்பி குத்தி காட்டினார். தமிழ் தம்பி, விடுங்க, அவர் எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் உங்கள் வண்டியில் அவர் வீட்டில் விட்டுறீங்களா என்றார் சேனா. இல்லை சார், பெரிய புள்ளி ஒருத்தர் முன் ஜாமீன் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வேலையை பார்க்கணும். நீங்கள் இவரை கூட்டிகிட்டு ஆட்டோவில் போயிடுங்களேன். சரி, தேங்க்ஸ். வாங்க தீபக், போகலாம். தேன்மொழி பற்றி ஏதாவது தெரிஞ்சதா சார்? தீபக் கேட்டான். நிறைய தெரிஞ்சது. அந்த பொண்ணை சந்திச்சிட்டேன். அரங்கநாதனுக்கும் விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க பேரண்ட்ஸுக்கு இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு தேன்மொழி சொல்கிறாங்க. சரி சார், அவங்க சௌக்கியமாக இருக்காங்களே, அதுவே போதும். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? வங்கி உத்தியோகம் இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையாக அதை பார்க்காம எதுலேயோ போய் மாட்டிக்கிட்டு வங்கி உத்தியோக நேரத்தை வீணாக்குறீங்க. அவஸ்தப்படுறீங்க. உங்கள் மேனேஜரை பார்த்து பேசி சமாளித்து வச்சுருக்கேன். அவர் மேலிடத்துக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு யோசிக்கிறாரு. நாளைக்கே வேலையில் சேர்ந்துடுங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடவடிக்கைன்னு வந்தால் பார்த்துப்போம். சினிமா பேட்டி, வம்பு தும்பு, கிசுகிசு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைங்க. வங்கி வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. இப்படியெல்லாம் ஆகும்னு தெரியுமா சார்? அந்த டைரக்டர் சுகேஷும் நானும் பேராசிரியர் தாமோதரன் நடத்தின நாடக பட்டறையில் ஒன்றா இருந்தோம். அவன் அடித்ததோடு நிற்காமல் போலீஸ்லேயும் புகார் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல என்றான் தீபக். நீங்கள் நல்ல எழுத்தாளனாக இருக்கலாம், சூரத்தனமான நிருபராக இருக்கலாம். நல்ல உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு நிருபராகவும் பத்திரிக்கைக்காரனாகவும் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நல்ல பிள்ளையா, நல்ல கணவரா, நல்ல அப்பாவா, நல்ல ஊழியராக இருக்க பாருங்க. 2 குதிரையில் சவாரி பண்ண முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அனுபவம் உங்களுக்கு பாடம் கற்று தந்திருக்கும். நான் வேற ஏன் லெக்சர் பண்ணணும்? வாங்க போகலாம். சார், உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பல தடவை சொன்னீங்க, நான் காதில் வாங்கிக்கல. இப்போ தான் புரியுது. என் மனைவி என்ன சொன்னா? உங்களை டின்னு கட்டிடுறேன்னு சொன்னாங்க. அந்த நடிகை உங்களுக்கு நேரமே தரலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? அதுவும் அன்னைக்கு பரபரன்று பறந்தீங்க. சார், அவங்க பிஏ தான் ஃபோன் பண்ணி மேடம் உங்களை ஏவிஎம்முக்கு வர சொல்கிறாங்கன்னு சொன்னான். அப்போ தான் சுகேஷுக்கும் எனக்கும் பேச்சு முத்தி தகராறாயிடுச்சு. ஆனால் இந்த நடிகை வேடிக்கை பார்த்தான். நான் தான் வர சொன்னேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. என்ன சார், பேசிகிட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. ஆட்டோட போயிடலாம் சார். உங்கள் மனைவி உருட்டுக்கட்டை வச்சுக்கிட்டு காத்துட்ருக்காங்க. ஆட்டோக்காரர் எதிர அடி வாங்கி சந்தி சிரிக்கணுமா? பஸ்லேயே போகலாம். என்ன சார் இப்படி பயமுத்துறீங்க? முன்னாள் நண்பர் இயக்குனர்கிட்ட அடி வாங்குவீங்க, கட்டின மனைவி கிட்ட அடி வாங்க மாட்டிங்களா? பஸ் வருது, வாங்க போகலாம். மாலை நேரம். அலுவலக பணியை முடித்துக்கொண்டு மாலினி வீட்டிற்கு வந்தாள். வீட்டில் அவரது கணவர் இல்லை. ஹனுமந்தையா காணப்பட்டான். நாற்காலியில் அமர்ந்தாள். என்னப்பா பண்ணுற? அக்கா, குப்பைகளை திறம்பட அகற்றுவது எப்படின்னு ஒரு கருத்தங்கம் நடத்துகிறாரு சாரு. அதற்கான அழைப்புதல் வந்திருக்கு. சேர்றதுக்கு பணம் கட்டினவங்களுக்கு அழைப்புதல் அனுப்பணுமே, அதான் முகவரி பார்த்து ஒட்டிகிட்டு இருக்கேன். கருத்தரங்கத்தில் பேச போகிறது யாரு? உங்கள் சார் தானா? இதில் நிறைய விஷயம் இருக்காக்கா. மக்கும் குப்பை, மக்காத குப்பை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு,
டயரை எரிக்கிறதுனால வர்ற ஆபத்து, குப்பைகளை சாக்கடையில் போடுறதுனால வர்ற ஆபத்து, இப்படி நிறைய விஷயங்களை உங்கள் சார் அலச போகிறாரா? நிபுணர்களை கூப்பிட்டுருக்காரு. அவங்க அலசி ஆராய்ச்சி சொல்ல போகிறாங்க. எல்லாரும் மாஞ்சு மாஞ்சு பேசுவாங்க, கேட்பாங்க. ஆனால் எதையும் யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஏதோ உங்களுக்கெல்லாம் பொழுது போகணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? குப்பைன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. அதாவது அப்பா, நீ இங்கேயே செமினார் நடத்தாத, போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இதோ வர்றேன்க்கா. ஹனுமந்தையா சமையல் அறைக்கு சென்றான். சேனாதிபதி வீட்டின் உள்ளே நுழைந்தார். என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் நீ வேலை வாங்கலாமா? ஹனுமன் 2 காஃபியாக போட்டு எடுத்துட்டு வா. ஸ்டாஃப்ன்றீங்க, ஆஃபீஸுன்றீங்க, எது உங்கள் ஆஃபீஸ்? இதுதான் என்னோட ஆஃபீஸ், வீடு எல்லாம். இது நான் வாங்கின வீடு. நீ வேற நான் வேறையா? குலைந்தார் சேனாதிபதி. சார், நான் இன்னும் டியூட்டி முடிஞ்சு போகலை. இந்தாங்க காஃபி, 2 பேரும் எடுத்துக்கோங்க என்றான் ஹனுமந்தையா. சின்ன பையன் எதிர எதுக்கு வலியுறீங்க? மாலினி எடுத்து பேசினாள். அவனும் குலைய கற்றுக்கணும்ல என்றார் சேனா. சரி, தேன்மொழி கதை என்னாச்சு? நீங்கள் சொல்லவே இல்லையே, மாலினி கேட்டாள். அக்கா ஆர்வமாக கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க பாஸ் என்றான் ஹனுமந்தையா. அது நான் செங்கல்பட்டுக்கும் போனேன். டாக்டர் கைலாசத்தை பார்த்தேன். அவர் என்னை பார்த்த உடனே கட்டுப்பிடிச்சிக்கிட்டாரு. போதும், இதையே 3 நாளில் 100 தடவை கேட்டுட்டேன். மேலே சொல்லவா? ஆளை விடுங்க, நான் கொண்டு வந்திருக்கிற ஆஃபீஸ் வேலையை பார்க்குறேன். வெளியில் போனால் சாப்பிட்டுட்டு வராதிங்க. நான் இங்கே உங்களுக்காக சமைச்சு வச்சுட்டு காத்துட்ருப்பேன். பாருங்க, அக்காவுக்கு உங்கள் மேலே எவ்வளவு காதல், அன்பு, பரிவு. இப்படிப்பட்ட அன்பான மனைவி இருக்கும்போது பரிமளா வீட்டுக்கு அடிக்கடி நீங்கள் போகலாமா பாஸ் என்றான் ஹனுமந்தையா. டேய், எதையோ சொல்லி பழி வாங்கிட்டியே. மாலினி, பரிமளா என்னோட கிளைண்ட், அவ்வளவுதான். அவன் பேச்சை நம்பாத. அவள் அருகில் இந்த டம்ளரை தூக்கி சேனாதிபதி மீது எறிந்தாள். லேசான பொருளை எறிகிறீங்களேக்கா என்றான் ஹனுமந்தையா. மாலினி சிரித்து விட்டாள். அன்று விடுமுறை நாள், காலை நேரம். சேனாதிபதி நடைப்பயிற்சிக்கு போயிருந்தார். கூடத்தில் தரையில் அமர்ந்து செய்தித்தாட்களை விரித்து படுத்து கொண்டிருந்தாள் மாலினி. திறந்திருந்த வாசல் பக்கம் யாரோ வந்து நிற்பது போல் தெரிந்தது. திரும்பி பார்த்தாள். தேன்மொழியின் அம்மா உமா நின்று கொண்டிருந்தாள். யாரு நீங்க? என்ன வேணும்? என் பேரு உமா, தேன்மொழியோட அம்மா. உங்க புருஷன் எங்க? வெளியில போயிருக்காரு. உள்ள வாங்க, உட்காருங்க. நான் உட்காந்து உறவாட வரல. என் பொண்ணை தேட போனவர் பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? புள்ள பெத்திருந்தா தானே தெரியும் உங்க 2 பேருக்கும் பிள்ளையோட அருமை. மாலினியால் இந்த வார்த்தைகளை தாங்க முடியவில்லை. ஆனால் ஒரு தாயின் மனநிலையை புரிந்து கொண்டு மௌனமாக இருந்தாள். உமா மீண்டும் குரல் கொடுத்தாள். என்னம்மா பேசாம இருக்கீங்க? சேனாதிபதி வந்தார். நீங்க அவரைத்தானே தேடி வந்தீங்க? இதோ வந்துட்டாரு. அவரையே கேளுங்க. வேண்டாத வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டீங்க. அவங்க பேசக்கூடாதது எல்லாம் பேசுறாங்க. பதில் சொல்லுங்க. மாலினி கோபத்துடன் பேசினாள். நீங்க தான் சேனாதிபதியா? உமாவின் குரல் ஓங்கியது. வயசானவன்னு பார்க்காம என் பொண்ணை கடத்திட்டேன்னு போலீஸில் சொல்கிறேன். அப்போ தான் உண்மையை சொல்லுவேன் நீ. அம்மா, சேனாதிபதி பேச முற்பட்டார். யார் அம்மான்ற? நீயே அறக்கிழவன். மேடம், உங்கள் டாக்டர் அவங்களே உங்களை பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரணுமையா என் பொண்ணு? இல்லைனா உங்கள் 2 பேரையும் என்ன செய்வேன்னு தெரியாது. இப்போவே வரணுங்கிறாங்க அம்மா. வாங்க தேன்மொழி என்றார் சேனாதிபதி. தேன்மொழி மூடிய அறையின் கதவை திறந்து வெளிப்பட்டாள். என்னடி இது? நம்ம வீட்டை விட்டுட்டு இந்த ஆள் வீட்டில் உட்காந்துட்ருக்க. என்ன ஆட்டம் போடுற? யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, குடித்தனம் நடத்துறியா? இல்லை இவனையே கட்டிக்கிட்டியா? கத்தினாள் உமா. அம்மா, முதல்ல உட்காரு. அவங்கள பற்றி ஏன் தப்பு தப்பாக பேசுகிற? மாலினி மேடம், மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் 2 பேரும் பேசுங்க. ஏங்க, அவங்க பேசிக்கிட்டோம், வாங்க நீங்க என்றாள் மாலினி. இருவரும் அறைக்குள் சென்றனர். உமாவின் முகத்தில் கோபம் நீங்கி கண்ணீர் வெளிப்பட்டது. ஆற்றாமல் அழுத அம்மாவை தேற்றி அமர வைத்தாள் தேன்மொழி. தேன்மொழியின் வீடு. ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி. வீடு அமைதியாக இருந்தது. தேன்மொழியின் அம்மா உமா சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். முகத்தில் இறுக்கம். பரமசிவம் மேசை அருகே உள்ள நாற்காலியில் வழக்கம் போல் கோப்புகளில் மூழ்கியிருந்தார். தேன்மொழியின் தங்கை வசந்தா காஃபி கோப்பையுடன் வந்தாள். மேசையில் வைத்தாள். அப்பா, காஃபி வச்சிருக்கேன். ஃபைலே மூழ்கிடாதீங்க. வீட்டு நடப்பையும் கொஞ்சம் பாருங்க. என்னடி வார்த்தை இதெல்லாம்? உமா பேசினாள். பரமசிவம் மௌனம் காத்தார். ஆமாம், அக்கா வீட்டை விட்டு போய் 2 வாரம் ஆகுது. போய் கூட்டிக்கிட்டு வரணும்னு எண்ணமே இல்லையே உங்கள் 2 பேருக்கும். இடிச்ச புலி மாதிரி இருக்கீங்களே. பொன்னரசி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உமாவின் குரல் பரமசிவத்தை உலுக்கியது. பரமசிவம் வாய் திறந்தார். வசந்தா கண்ணு, செங்கல்பட்டில் கைலாசம் ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டு நமக்கு தகவல் சொல்லாமல் தவிக்க வச்சா தேன்மொழி. அவள் மெட்ராஸ் வீட்டுக்கு வராமல் சேனாதிபதி வீட்டில் இருக்கான்னு விஷயம் தெரிஞ்சதும் உங்கள் அம்மா ஓடி போய் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா. வந்த 2 நாள்லேயே நான் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன்னு கிளம்பிட்டான். நாங்கள் என்ன பண்ண முடியும்? வசந்தா சீறினாள். ஏன் அவளை தடுத்து நிறுத்த முடியாதா? அவள் என்ன சொன்னா? தாத்தா இந்த வீட்டுக்கு வந்தாதான் நான் இங்கே இருப்பேன்னு சொன்னான். அதில் என்ன தப்பு? பரமசிவம் உமாவை பார்த்தார். உமா வசந்தாவை முறைத்தாள். நீ முறைச்சு பார்த்தா நான் ஒன்றும் சாம்பல் ஆக மாட்டேன். தப்பு உன் பேரில் தான். வசந்தா பேசிக்கொண்டே அவளுடைய அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். பரமசிவம் வாசற் கதவை திறந்து வெளியே வந்தார். இருளாக இருந்தது. படிகளில் ஏறி மொட்டை மாடிக்கு சென்றார். வானத்தை பார்த்தார். 25 ஆண்டுகளுக்கு முன்னால்
விழுப்புரத்தில் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருந்த உமாவுக்கும் வேளாண்மை பொறியியல் அலுவலகத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்து வந்த பரமசிவத்துக்கும் காதல் மலர்ந்தது. நூலகம் அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. அரசாங்க பணியாளராக இருந்தாலும் கூத்தாடியின் மகனுக்கும் தம் மகளை தரமாட்டேன் என்று உமாவின் அப்பா ஒற்றை காலில் நின்றார். உமாவின் அக்காமார்கள் கெஞ்சி கேட்க நெஞ்சையறுக்கும் நிபந்தனையை விதித்தார் அவர். பரமசிவம் அவனுடைய தந்தை மற்றும் தம்பிமார்களின் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று உதறி வந்தால் உடனே திருமணம் என்பதே அந்த நிபந்தனை. பரமசிவம் இந்த நிபந்தனையை ஏற்க மறுத்தார். உமாவை சந்திப்பதை தவிர்த்தான். சில நாட்களில் தம்பிகளுக்கு பரமசிவத்தின் காதல் நிபந்தனை ஆகிய விவரங்கள் தெரிந்து அப்பாவிடம் கூறினார்கள். பரமசிவத்தின் தந்தை முத்துகிருஷ்ணன் காதலித்த பெண்ணை ஏற்றுக்கொள், நிபந்தனையை ஒத்துக்கொள் என்று பெருந்தன்மையுடன் பரமசிவத்திடம் வலியுறுத்தினார். உறவுகளை அறுத்துக்கொண்டு புதிய உறவை தேட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லி வந்தார் பரமசிவம். சூதிமதி நிறைந்த உமாவின் அக்காமார்கள் உமா தற்கொலை செய்து கொள்வதாக கூறி வருகிறாள் என்று பரமசிவத்தின் தம்பி லக்ஷ்மணனிடம் சொன்னார்கள். அவர்களுடைய உத்தி வெற்றி பெற்றது. பரமசிவம் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு திருமணத்திற்கு சம்மதித்தார். சுபநாளில் உமாவை கரம் பிடித்தார். வாழ்த்து சொல்ல பெற்றவரும் உற்றவரும் அவர் அருகில் இல்லை. தமது நடிப்பாலும் எழுத்தாற்றலாலும் மேடை நாடக உலகில் கொடிகட்டி பறந்து நற்கருத்துக்களை பரப்பி ஆயிரம் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட முத்துகிருஷ்ணன் எனும் மிகப்பெரிய கலைஞரை உமாவின் தந்தை பேராசிரியர் உலகநாதன் கூத்தாடி என்று முத்திரை குத்தியதும் திருமணத்திற்கு கொடிய நிபந்தனை விதித்ததும் பரமசிவத்தின் நெஞ்சில் முள் போல உறுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் வெடியை காட்டிக்கொள்ளாமல் இல்லற தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வருகிறார். திருமண வாழ்வில் அவருக்கு கிடைத்த 2 புதல்விகள் இவரது நெஞ்சை நோக்கி இப்போது கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் செய்தது சரிதானா என்று. சூழ்நிலை கைதி என்பதை எப்படி இந்த குழந்தைகளிடம் புரிய வைப்பேன்? சிந்தனை வசப்பட்ட பரமசிவத்தை இளந்தளிர்காரம் அன்புடன் தீண்டியது. அப்பா வாங்க சாப்பிடலாம் என்றாள் வசந்தா. சனிக்கிழமை மாலை நேர பொழுதில் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒரு உயர்நிலைப் பள்ளியின் அரங்கில் டிஸ்லெக்சியா குறைபாடு பற்றிய கருத்தரங்கத்தை சேனாதிபதி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருந்தார். நல்ல கூட்டம் திரண்டிருந்தது. சேனாதிபதி தொடக்க உரையாற்றினார். டிஸ்லெக்சியா பற்றி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். டிஸ்லெக்சியா என்பது சிறுவர் சிறுமியருக்குள்ள மொழி அடிப்படையிலான குறைபாடு. பல குழந்தைகள் தொடர்ந்து படிக்காமல் போவதற்கு காரணம் இந்த குறைபாட்டை சரி செய்து கொள்ள வழிகாட்டிகள் கிடைக்காததுதான். டிஸ்லெக்சியா என்பதன் பொருள் ஆங்கிலத்தில் டிஃபிகல்ட்டி வித் வேர்ட்ஸ் என்பதாகும். இது பற்றி பல பேச்சாளர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள். அறிந்து கொள்ளுங்கள். அரங்கத்தில் இருந்த பார்வையாளர்கள் அனைவரும் பேச்சுக்களை உன்னிப்பாக கேட்டனர். கருத்தரங்கம் முடிந்ததும் டிஸ்லெக்சியா பற்றிய தெளிவுடன் கலைந்து சென்றனர். எதிரே இருந்த தேநீரகத்தில் சேனாதிபதி அமர்ந்திருந்தார். தேன்மொழி அவரை நோக்கி வந்தாள். தேநீர் கோப்பைகள் வந்தன. தேன்மொழி தேநீர் பருகி கொண்டே பேசினாள். நல்ல உபயோகமான கருத்தரங்கம் சார் இது. ஆமாம், புதுசாக திருமணமானவங்க பெற்றோர்கள்னு நிறைய பேர் வந்திருந்துருக்காங்கம்மா. ஏன் இல்லறத்தில் இணைய போகிற காதல் ஜோடியை கூட வந்திருந்தாங்க. பீச்சுக்கு போகிறவங்கள இங்கே வரவழைச்சிட்டிங்களா? பெரிய ஆள் சார் நீங்கள். நீங்களும் ஜோடியாக வந்த மாதிரி தெரிஞ்சதில்ல. நான் தான் சரியாக பார்க்கலையா? அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். எங்கள் தாத்தா பற்றி நான் எழுதின படிச்சிங்களா? நாடக சிறப்புதெல்லாம் நல்லா வந்திருக்கே. முத்துகிருஷ்ணனை பற்றி பேட்டி தகவல் துளிகள் ஜமாயிச்சிட்டீங்க. ரத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ளும்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல் இருக்கேன். உங்கள் அப்பா தாத்தாவை பற்றி மூச்சு விடாட்டாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. கடவுள் இணைச்சி வச்சிட்டாரு சார். நான் திண்டிவனம் போன போது பயணம் உடல் சுகவீனத்தால் தடைப்பட்டுச்சு. நான் விடுறதா இல்லை. மறுபடியும் புறப்பட்டேன். திண்டிவனத்துக்கு போனேன். தாத்தா சித்தப்பா சித்தி எல்லாரையும் சந்திச்சிட்டேன். உணர்ச்சி பூர்வமான இருந்துச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சார்? அப்போ வாங்க, ஏதாவது நட்சத்திர ஹோட்டலுக்கு போயிடலாம். நான் நினைக்கிறது நிறைவேறிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நட்சத்திர ஹோட்டலில் ட்ரீட். அப்படி என்னதான் கனவு? சென்னையில் பெரிய வீட்டில் நான், எங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, சித்தப்பா, சித்தி, தம்பி, வசந்தா எல்லாரும் கலகலப்பா குதூகலமாக இருக்கணும். என்னவரும் அங்கே தான் இருக்கணும். அது யாரு? திரும்பி பார்த்தான் சேனாதிபதி. ராஜமாணிக்கம் அருகில் நின்று கொண்டிருந்தார். இவர்தானா? வாழ்த்துக்கள். என்ன கருப்பு சாயம் பூசி நல்லா ட்ரெஸ் போட்டு இளமையாக காமிச்சுக்கணும் நீங்கள். எனக்கு அவரோட வெள்ளை மனசு போதும் சார். நீங்கள் என்னோட பேச்சில் இடையூறு ஏற்படுத்துறீங்க. சரி சொல்லுங்கள். உங்களவரும் வீட்டோட மாப்பிள்ளையாக அங்கே இருக்கணும். வசந்தாவோட வருங்கால கணவர் சதீஷும் அப்படியே இருக்கணும். இவ்வளவு கூட்டத்திற்கு யார் சமைக்கிறது? அதை பற்றி உங்களுக்கு ஏன் கவலை? இத்தனை பேரும் ஜேன்னு கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லோரும் நிறைஞ்ச மனசோட எப்பவும் கலகலப்பாக இருக்கணும். இதெல்லாம் நடந்துட்டா எனக்கு நட்சத்திர ஹோட்டலில் ட்ரீட்டா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா புதுமண தம்பதிகளுக்கு தனியாக சந்திக்க நேரம் கிடைக்குமா? சரி, எனக்கே அந்த கவலை. தேன்மொழியின் அம்மா உமா இவர்களை பார்த்து அருகில் வந்தாள். வாங்க மேடம், கருத்தரங்கம் நல்லா இருந்துச்சா? சேனாதிபதி கேட்டார். நல்லா இருந்துச்சு சேனாதிபதி சார். பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு கோபத்தில் அப்படி பேசிட்டேன். பரவாயில்லை மேடம். தேநீர் பருகுவீங்களா? தேன்மொழி அம்மா கிட்ட பேசுங்க என்றார் சேனாதிபதி. உமா தேன்மொழியை பார்த்தான். தேன்மொழி, நானும் எங்கள் அப்பாவும் செஞ்சது தப்புன்னு நீ பிரிஞ்சிருந்து எனக்கு புரிய வச்சுட்ட. வா, நாம் போய் தாத்தாவை அழைச்சிட்டு வரலாம். எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். அம்மா நீ தான் பேசுறியா? சரி வா, உடனே புறப்படலாம்.
அம்மா, இவர் ராஜமாணிக்கம், இவரைத்தான் நான். என்னடி பேரை சொல்கிற இப்படி? பேரை சொல்லாமல் எப்படி அறிமுகப்படுத்துறது? சரி, டேய் ராஜமாணிக்கம்னு கூப்பிடாம இருந்தா சரி. நைஸா நீங்கள் பேர் சொல்லிட்டீங்களே மேடம் என்றார் சேனாதிபதி. அனைவருடைய முகங்களிலும் புன்னகை தவழ்ந்தது. ராஜமாணிக்கத்தின் கைபேசியில் குறுந்தகவல் ஒலித்தது. வாசித்து பார்த்தார். அவரது முகம் மாறியது. என்னாச்சு மாணிக்கம், என்ன செய்தி? சேனாதிபதி கேட்டார். சார், அதாவது தேன்மொழி திண்டிவனத்தில் உங்கள் தாத்தா வீட்டில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு அவர் போயிட்டாராம். மற்றவங்க அபாயமான கட்டத்தில் இருக்காங்களாம். மலர்மங்க டிவியில் நியூஸ் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்றார் ராஜமாணிக்கம். தேன்மொழி அதிர்ந்து போனாள். நால்வரும் தேநீரகத்தை விட்டு வெளியே வந்தார்கள். தேன்மொழி தன்னுடைய தாயை கைத்தாங்களாக பிடித்து கொண்டாள். சேனாதிபதி இருவரையும் ஆட்டோவில் ஏற்றினார். ராஜமாணிக்கத்துடன் பின்தொடர்வதாக தெரிவித்தார். தேன்மொழி தாயிடம் பேசினாள். பாத்தியாம்மா, நீ மனசு மாறியும் தாத்தாவோட இருக்க நமக்கு கொடுத்து வைக்கல. நான் ஒரு நாள் அவருடன் இருந்தேன், அது போதும் எனக்கு. அவள் குரல் தழுதழுத்தது. உமாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது.